ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வீடியோ போட்டே ரொம்ப நாளாச்சு. ஸோ வழக்கம் போல் சாட்டர்டே சண்டே எனக்கு ஃப்ரீ தான். ஸோ இந்த 2 நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல. சும்மாவே படுத்து எந்திரிச்சு என் ரூம்மேட்ஸ் எல்லாருமே பொங்கலுக்கு ஊருக்கு ஓடிட்டாங்க. நம்ம அதுக்கு இங்கேருந்து போகணும், மதுரைக்கு போகணும். பெங்களூர்லேருந்து மதுரைக்கு போகணும்னாலே ஒரு 2000 டிக்கெட்டு, அதுவும் பொங்கல் வேறு. சரி போயிட்டு சரி போகலாம், திருப்பி வர்றதுன்னு பார்த்தா 5000 டிக்கெட்டா? ஏண்டா நான் வாங்குறதே மொத்தமே அவ்வளோதான், அதை இங்கே செலவு பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கியாச்சு. நம்ம ரூம்லேயே. ஸோ அப்போ நான் சும்மா இன்ஸ்டாகிராம் பார்த்துட்ருக்கிறப்ப என்னாச்சுன்னா, நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு மூவி வருது, ஒரு ரீல்ஸாக வருது. ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. அந்த ரீல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸு, அதே ரீல்ஸு, அதே எடிட்டு. அந்த படம் பேர் என்னென்னா சோரே த வைஃப் ஃப்ரம் த ஃப்யூச்சர். ஓகே, ஸோ போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு லவ் ஸ்டோரி போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துச்சு. சரி நானும் சரி பெருசாக ஒன்றும் இருக்காது அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். படத்தை லிங்க்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இது எப்படின்னா, நான் பேசிக்காக அந்த மெயினாக அந்த கதை வந்துட்டு எதை பேஸ் பண்ணின்னு சொல்லிடுறேன். நம்ம சிம்பு நடிச்சார்ல மாநாடு, ஸோ அதே மாதிரி தான். என்னன்னா, ஒருத்தன் இருக்கான், அவன் வந்துட்டு ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ எப்படி அவன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறான், அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு அவன் வாழ்கிறதுக்காண்டி ஒரு செல் பண்ணணும்ல, அதை வந்துட்டு நம்ம எக்ஸிபிஷனில் போட்டு செல் பண்ணணும். ஸோ அவனுக்கு வந்துட்டு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது எல்லாமே. ஸோ அதை எப்படி வந்துட்டு ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா அந்த பொண்ணு பேர் சோரே, அவன் ஒய்ஃபு ஃப்யூச்சர். அதாவது எப்படின்னா, இவன் லைஃப்பில் எப்பயும் போல போயிட்டு இருக்கிறப்ப எனக்கு இவங்க அக்கா அந்த இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி லைஃப் போயிட்டு இருக்கிறப்ப 28 ஏஜில் இவன் ஹார்ட் அட்டாக் வந்து செத்துடுறான். பிகாஸ் ஆஃப் த சிகரெட் அண்ட் ட்ரிங்கிங். அதனால அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி நம்ம மாநாடு படத்தில் இப்போ இப்போ ஒரு இது தப்பாக நடந்துச்சுன்னா திருப்பி செத்துருவான்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பொண்ணு அவன் செத்தவொன்னே கடவுள்கிட்ட வேண்டி அந்த பொண்ணுக்கு ஒரு வரம் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஓகே, நீ உன்னோட ஹஸ்பண்டை இதில் போய் ஃப்யூச்சரை போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ்டில் போய் அவன் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி செத்துவா மீண்டுவான்னு அப்படியே நம்ம மாநாடு சிவ மாதிரி அந்த பொண்ணு, அதாவது அந்த பொண்ணை அவனை சரி பண்ணுற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருக்குது. ஓகே, நான் ஃபஸ்ட் டைம் செத்து வந்துச்சு, நான் பார்த்தேன் சரி ஓகே சரியாயிரும்ன்ட்டு. அந்த பொண்ணு அவன் கூட நின்று அவன் அந்த பையன்ட்டே சொல்லுது, ஸோ நான் அந்த மாதிரி நான் அவங்க ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு. ஆனால் அவன் அந்த பொண்ணு சொல்கிறது கேட்கவே இல்லை. ஹீ இஸ் ட்ரிங்கிங், ஹீ இஸ் ஸ்மோக்கிங். ஸோ அந்த பொண்ணு அது சொல்லிருச்சு, இந்த மாதிரி இதனால நீ ஃப்யூச்சரில் நீ செத்துருவ என்னை தனியாக விட்டுட்டு அப்படின்னாலும் அவன் கேட்கல. ஸோ ஹீ கான்ட் லிவ் வித் இட், ஹீ கான்ட் லிவ் வித்தவுட் லைக் ஸ்மோக்கிங் அண்ட் சிகரெட். ஸோ அதனால் என்னாச்சு, அப்படியே ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் செத்து வருது. ஒரு 100 தடவை செத்துருக்குங்க படத்தில். ரொம்ப இதாகிடுச்சு. அதான் அப்படியே செத்து வந்து ஓகே இதுக்கப்புறம் இவன் என்ன சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மேலே ஹோப்பே விட்டுருச்சு. ஸோ இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கார்லோன்னு இருக்கான். ஸோ மொத்தமே இந்த படத்துலேயே 3 கேரக்டர் தான் ஷோ பண்ணியிருக்காங்க. இவன், அவன் ஒய்ஃப் சோரே, அவன் ஃப்ரெண்டு கார்லோ, தட்ஸ் ஆல். ஓகே, அப்படியே போயிட்டு அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசிடுச்சு. இவன்கிட்ட பேசி அவன் மாற மாட்டான்னு ஃப்ரெண்ட்டை பேசினோன்னே அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டான் அந்த மாதிரி. இங்கே தான் நம்ம அந்த பாயிண்ட்டை பிடிக்கணும். ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு மாறணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் போட்டு அவங்க மாறணும்னு நினச்சா அவங்க மாற மாட்டாங்க. இட் ஷுட் கம் இன்சைட் வித்தின் அஸ். இப்போ நான் மாறணும் அப்படின்னா நான் நினைக்கணும் ஃபஸ்ட்டு, அப்போ தான் என்னால் மாற முடியும். அந்த மாதிரி தான் அந்த பொண்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணி அவன் சிகரெட்டை எரிச்சிச்சு, பாட்டிலை உடச்சிச்சு, காசு கொடுத்து திருப்பி வாங்கி அவன் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ அது அவன் நினச்சாதான் அவன் நிப்பாட்ட முடியும். அந்த பொண்ணு ட்ரை பண்ணி ஹோப்பை விட்டுருச்சு. இந்த மாதிரி அவனுக்கு நல்லா எல்லாமே பேசிச்சு, பட்டர் அடிச்சிச்சு அவனுக்கு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 100 இஃப் ஐ ஹேட் அ சான்ஸ் டு சூஸ் யூ 100 times ஐ வில், என்னென்னமோ பண்ணுச்சு. பார்த்தா அவன் கடைசியில் ஒத்துக்கவே இல்லை, எதுவுமே மாறவே இல்லை, அவன் அப்படியே இருந்தான்.
சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே ஹோப்பை விட்டுட்டு அந்த அந்த லூப்லேருந்து போயிடுச்சு. இப்போ அவன் திருப்பி எந்திரிக்கிறான், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங், ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம லைஃப்லேருந்து என்னன்னே தெரில. அவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்திருக்கு, நம்ம கூட ஒரு அந்த சோரேன்னு ஒரு பொண்ணு வந்துச்சு, நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுச்சுன்னு ஒரு சின்ன ஞாபகம் இருக்குது. ஸோ அவன் இதெல்லாம் ட்ரை பண்ணுறான், நிப்பான்றான், எல்லாமே பண்ணுறான். ஓகே, கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிறான். சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதாவது இது ப்ரெசென்ட் நடக்கிறது, அவனுக்கு வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. அந்த அந்த ஃப்யூச்சர் ஒய்ஃபுக்கும் அது ஞாபகம் கிடையாது. என்னாச்சு, இந்த மாதிரி இவனுக்கு வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு, இவன் ஃபோட்டோஸை வந்துட்டு நம்ம அங்கே போடுற மாதிரி ஒரு ரியல் மேட்ரிட் ஷோவில். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த மாதிரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணுவோம்னா நம்ம உங்கள் அக்காவோட கல்யாணத்தில் நம்ம மீட் பண்ணி கல்யாணம் பண்ணுவோம், லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இப்போ ப்ரெசென்ட்டில் அவன் டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான். ஏன், எல்லாம் அவன் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் சிகரெட் நிப்பாட்டினால அவனுக்கு ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு. அவன் நல்லா ஃபோட்டோகிராஃபி எடுத்தான், அது ஒரு ஆஃபர் கிடச்சி அங்கே போய், ஸோ அங்கே அங்கே அந்த இதை பெட்டை வின் பண்ணி அந்த ஃபோட்டோகிராஃபி தான் ரியல் மேட்ரில் போட்டிருக்கான். ஸோ அதே பொண்ணு அவனுக்கு அங்கே வருது. வரப்போ அப்படியே அவனுக்கு பார்க்குறான். ஸோ அந்த ஃபோட்டோவை வச்சு ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க கதையை. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குன்னு சொல்லவே முடியாது. ஓகே, காப்பி பேஸ்ட்டு தான், காப்பி பேஸ்ட்டுன்னு இல்லை, அந்த 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 கதை அப்படி சூப்பராக இருக்குது சொல்லப்போனால். அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு அவ்வளோ எஃபர்ட் போட்டுச்சு அவனுக்காண்டி. அதெல்லாம் அவன் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு அதை மாற்றிக்கிட்டு, அவனை மாற்றிக்கிட்டு, ஹி குட் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், எவ்ரிதிங் எல்லாமே பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பொண்ணுக்காண்டி மாறுறது தான் இந்த கதையே. இந்த கதை எப்படின்னா, அந்த பொண்ணால் அவனை மாற்ற முடியாது, அந்த பொண்ணுக்காண்டி இவன் மாறுறான். இவன் மாதிரி ஓகே நம்மளுக்கு ஒரு பெட்டர் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பராக கொண்டு போனாங்க கதையை. ஜஸ்ட் 2 hours தான் படம். நீங்கள் டைம் வந்தால் தயவு செய்து பார்த்துருங்க, சூப்பராக இருந்துச்சு கதை. அதான் இது வந்துட்டு சோரே த வைஃப் ஃப்ரம் ஃப்யூச்சர். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கும் இப்படி தான் டைம், எனக்கு கண்டென்ட்டு அப்பப்போ வந்துச்சுன்னா எதாவது பண்ணுவேன், டைம் இருக்கிறப்ப பண்ண முடியும். ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன்னா எனக்கு எடிட்டர் யாரும் இல்லை. ஸோ இதனால் ஒரு எடிட்டும் பண்ண முடியல, டக்குன்னு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. நான் ஒர்க்கு வேறு பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் வெரி ஹெக்டிக்னா ஹியர் இன் பெங்களூர். இட்ஸ் ஓகே. நான் இப்போ யூடியூப் திடீர்னு ஓப்பன் பண்ணுறப்ப நிறையா பேர் இப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் டூயிங் த சிம்பிள் எடிட்ஸ். பரவாயில்ல, எனக்கு நாம தான் ரொம்ப பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. நானும் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேச கற்றுக்கோங்க. ஈவன் யூனோ ஐ தாட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஃபார் திஸ், தட்ஸ் ஒரு த மூவி ரிவ்யூ. பட் ஓகே, போவோம், பேசுவோம், எல்லாமே பொறுமையாக பண்ணுவோம். பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, ஸோ அப்படி தான் அப்படியே போகுது. ஸோ இட்ஸ் அ குட் மூவி. ஐ ரெக்கமெண்ட் எவ்ரிபடி டு வாட்ச் இட். And so if you are feeling low, just watch it. You will get a thought that okay, there is some hope in our life. Thank you. Subscribe பண்ணிருங்கப்பா, மறந்துடாம.